வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்ப ராசியில் வக்ரகதி அடைஞ்சிருக்க சனி பகவான் நவம்பர் 15 வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. அப்போ இந்த வக்ர நிவர்த்தி அடைகிற சனி பகவானால் நிறைய ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போகுது. அதே மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில தீய பலன்கள் அப்படின்றது வரப்போகுது. அந்த ஒரு சில தீய பலன்களும் பார்த்திங்கன்னா சனி பகவான் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினையை ஏற்படுத்துறதுக்காக சில நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் கொடுப்பாரு. அந்த சில நெகட்டிவ் இம்பேக்ட்ஸையும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பரிகாரம் மூலயமா நிவர்த்தி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு அதுக்கான பரிகாரமும் அந்த பதிவிலே நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ தெளிவாக பார்த்து அந்த பரிகாரத்தை பண்ணிக்கிறது மூலயமா அந்த நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் பெருமளவு நம்ம மீண்டு வந்துடலாம். புரியுதுங்களா? முதல்ல பாருங்கள், இந்த 12 ராசிக்குமான வக்ர நிவர்த்தி பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க துணை மக்களுக்குமான பொதுவான பலன்கள். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் பாருங்கள், நீங்கள் மேஷ ராசியை பற்றி சொன்னீங்க, ரிஷப ராசியை பற்றி சொன்னீங்க. நானும் அந்த ராசியை சேர்ந்த பர்சன். எனக்கு என்னோட ஜாதகத்தில் இப்போ நேரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் பாருங்கள், வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். அதனால் எங்கள் ஜாதகத்தை நாங்கள் நல்ல பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் போட்டிருக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ண பெரும்பாலும் நாட் ரீச்சபிள் இருக்கும். அதனால் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். மகர ராசி அன்பர்கள், பொதுவாக மகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்னு சொல்லணும். ராசிநாதனி சனிதான். பெரும்பாலும் மகரம் பார்த்தீங்கன்னா ப்ளூ காலர் ஜாப்ஸ் அந்த வேலை செய்கிறவங்க நிறைய பார்த்தீங்கன்னா மகரம் அப்படின்னாலே உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மகரம் பாருங்க, ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பிறந்தாலும் அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கூடையும் ஈக்குவலாக பழகுவாங்க. பெருசாக பார்த்தீங்கன்னா தகுதி தராத்தரம் இதெல்லாம் பார்க்குறவங்க கிடையாது மகரம். அதே மாதிரி மகரத்துக்கு ஒரு மைனஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஸ்லக்கிஷ்னஸ், மந்த நிலை அப்படின்றது மகரத்துக்கு பொதுவாகவே இருக்கும். அந்த மந்த நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி. ஆனால் அந்த மந்த நிலை அப்பப்போ எட்டி பார்க்கும். அப்பப்போ யாராவது ஒருத்தவங்க இங்கே பாருப்பா, நீ சாதிக்கணும், நீ பெரிய ஆள் ஆகும், நீ உன்னால முடியும், யூ கேன், யூ வில் அண்ட் யூ ஷுட் அப்படின்னு நம்ம ஒரு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா மகரம் ரொம்ப வீக்லேயும் போவாங்க. என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா ஒரு உழைக்கும் வர்க்கம், ஒரு உழைப்பாளிகளாகவே இருந்து உங்கள் லைஃப்பை கடத்திடுவாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் மகரம் கடைசி வரைக்கும் உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்றது குறிக்கோளாக இருப்பாங்க. இது 100 மகரம் இருக்குன்னா 99 மகரம் உழைக்கிறதுக்கு கவலைப்பட மாட்டாங்க, கடைசி வரைக்கும் உழைப்பாங்க. அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் கடந்த 7 வருஷமா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை மகரம் பட்டப்பாடு. ஏன்னா 7 நாட்டு சனி, இப்போ நீங்கள் கடைசி பாத சனியில் இருக்கீங்க. நிறைய மகரம் பார்த்தீங்கன்னா வீடு எழுந்தாங்க, வாசல் எழுந்தாங்க, அதாவது குடும்பத்தை எழுந்தாங்க. நிறைய மகர ராசி ஜென்னு ஒய்ஃபோட டிவோர்ஸ் ஆயிடுச்சு. மகர ராசி லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட டிவோர்ஸ், பிரிஞ்சு இருக்கிறது, ஒரே வீட்டில் இருந்தாலும் தனிச்சு இருக்கிறது, கூட்டு குடும்பத்தில் இருந்து கூட்டு குடும்பத்தில் நிறைய உழைச்சிருப்பாங்க, சொத்து சுகம் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இவங்களை வெளியே அமைச்சிட்டது. அதே மாதிரி பாருங்க, ஒரு நல்ல இடத்துல ரொம்ப நாளாக வேலை செஞ்சிருந்தாங்க, அந்த வேலையை விட்டு தோர்த்திட்டது, ஒரே நாளில் வேலை எழுந்தது. அந்த வேலை செய்கிற இடத்துலையும் அவமானம், அவசொல்லு, வீண் பழி, குடும்பத்திலையும் வீண் பழி, அவசொல்லு, அப்படி இழந்தது அப்படின்றது இழக்கிறதுக்கு இன்னைக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்ற நிலைமையில பார்த்தீங்கன்னா நிறைய மகர ராசி அன்பர்கள் இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. பாத சனி மார்ச் 29 சனி பயிற்சி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். கவலைப்படாதீங்க. மகரத்துக்கு நிறைய நல்லது நடக்கும். ஃபர்ஸ்ட் விஷயங்க, மார்ச் 29 கூட 2வது சனி பகவான் 7 நாட்டு சனி விட்டுட்டு போகும்போது ஒரு பெரிய நல்லதை கொடுத்து போயிடுவார். அது சனியினோட ஒரு குணமே. எப்போ அவர் 7 நாட்டு சனியாக வந்தாலும் போகும்போது ஒரு பெரிய நல்லது, ஒரு பெரிய ப்ளஸ், ஒரு பெரிய அதிர்ஷ்டம், ஒரு ஜாக்பாட் அந்த மாதிரி கொடுப்பார். அது அவங்கவுங்களோட அதாவது தகுதி, வசதி, அவங்க செய்கிற தொழில், அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய லக் அப்படின்றது கொடுப்பார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டார். மகரம் அவர் தான் உங்கள் ராசிநாதன் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுவார், அவரோட சொந்த வீடு, அதனால என்ன பண்ணுவார், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கொடுப்பார். அது நம்ம பொதுவாக மார்ச் 29 ஆரம்பித்தாலும், மார்ச் 29 தான் சனி பயிற்சி அப்படின்னாலும் ஜான்வரியே உங்களுக்கு அதோட என்ன சொல்கிறது ஒரு நற்பலன்கள் ஆரம்பிச்சிடும். ஸோ கவலைப்பட வேண்டாம். பாத சனி இப்போ பாருங்க, பொதுவாக சனி பகவான் இவ்வளோ நாள் வறுத்து எடுத்ததில் ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா உங்கள் மனசு தெளிவாச்சு, மைண்ட் ரொம்ப ஸ்டேபிள் ஆச்சு.
இப்போ உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் நீங்க தெரிஞ்சுட்டீங்க. அதாவது யாரெல்லாம் ரொம்ப நல்லவங்க நினைச்சீங்களோ அவங்கெல்லாம் யாரு? அவங்களாம் உண்மையாவே நல்லவங்களா? அவங்களாம் உண்மையாவே நம்மளுக்கு சொந்தம் தானா? இல்ல பேருக்கு சொந்தம்னு இருந்தாங்களா? அவங்கெல்லாம் கஷ்டம்னு வரும்போது எப்படி எப்படி பிஹேவ் பண்ணாங்க? நம்ம அவங்க கிட்ட கை ஏந்தும் போது அவங்க யாருன்னு நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தாங்க. நாங்க கையெல்லாம் ஏந்தலைங்க. ஜஸ்ட் ஒரு மாரல் சப்போர்ட் கேட்டோம். மாரல் சப்போர்ட் கேட்கும்போது அவங்க யாரு? நான் யாரு? அப்படின்றத அவங்க காமிச்சு கொடுத்தாங்க. அப்ப சனி பகவான் இந்த 7 நாட்டு சனியில இந்த 7 வருஷமும் உங்களை சுத்தி இருக்க நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு தெளிவா புரிய வச்சாரு. தெளிவா வந்து காமிச்சு கொடுத்தாரு இல்லைங்களா? அதனாலேயே உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாச்சு, ரொம்ப ஸ்டேபிள் ஆச்சு, ரொம்ப திடகாத்திரமாச்சு. அப்ப நீங்களே எந்த நிலைமையில இருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து நல்லதா கெட்டதா, அதை செஞ்சா நற்பலன்கள் வருமா இல்ல நற்பலன்கள் வராதா, அதை செய்யறதா வேண்டாம் அப்படின்ற ஒரு தெளிஞ்ச நீரோட மாதிரி உங்க மனசு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப நீங்களே கரெக்டா தான் முடிவெடுப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. மகரம் மேன்மையை நோக்கி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கடினமான உழைப்பு அப்படின்றது நீங்க கொஞ்ச நாளா போட்டுட்டு தான் இருக்கீங்க. அடுத்து உங்களுக்கு 7 நாட்டு சனி விட்டுட்டு போகும்போது நல்லா இருக்க போகுது. சனியினோட ஒரு பேச்சு வந்து எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்டை கொடுக்க போகுது. ஜனவரிலேருந்தே இது ஸ்டார்ட் ஆக போகுது. பொதுவாக சனி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் வரத்துக்கு 2 மாதம் முன்னாடியே அவர் வந்து நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இருந்தாலும் நம்ம வந்து பாருங்க, உழைப்பு அப்படின்றது எப்பயுமே மூலதனமா போகணும். எப்பயுமே உழைக்கிறது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள். நீங்களே அப்படிதான் இருப்பீங்க. நேரமும் காலமும் சரியில்லை அப்படின்னும் போது 10 மடங்கு உழைக்கிறோம்னா, நேரமும் காலமும் நல்லா இருக்கு அப்படின்னும் போது 2 மடங்கு உழைக்கணும். அப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய காலகட்டம் இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜான்வரி வரைக்கும் உங்களோட உழைப்பு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா போட்டுட்டு தான் இருக்கணும். பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஒரு லைட்டா பொதுவாக வந்து பாருங்க, 7 நாட்டு சனி இறுதி கட்டத்துல இருக்கீங்க. அப்ப ஓடுவீங்க, ஒரு தடுமாறுவீங்க, உளுந்துட மாட்டீங்க. அதே மாதிரி உளுந்தாலும் எழுந்துக்காத மாதிரி உளுந்துட மாட்டீங்க. அந்த காலகட்டம்லாம் போயிடுச்சு. ஒரு தடுமாட்டம் அப்படின்றது ஒரு ஷேக்கிங் இருக்கும். ஒரு தடுமாறுவீங்க, திருப்பி ஓடுங்க, தடுமாறுவீங்க, திருப்பி ஓடுங்க. உங்களோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லணும். மகரம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா காலம் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 29 ஆரம்பிக்க போது ஜனவரி வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சனி பகவானோட தசரத மன்னன் இயற்றிய நீல சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பண்றது மூலியமா இந்த வந்து பாருங்க, இப்ப நவம்பர் டிசம்பர் 2 மாசம், 3வது மாசமே ஸ்டார்ட் ஆயிடும். அதிகபட்சம் ஒரு 2.5 மாசம். இந்த 2.5 மாச காலகட்டத்தை ரொம்பவே ஈஸியா கடந்துடலாங்க. எவ்வளவோ பார்த்துக்கோங்க. 2.5 மாசம் என்ன ஒரு பெரிய விஷயமா நீங்க நினைக்கிறது புரியுது. பட் இருந்தாலும் இன்னும் ஸ்டில் ஒரு 2.5 மாசம் ஒரு 10% ஒரு ஷேக்கிங் அப்படின்றது இருக்கதான் செய்யும். 10% ஒரு நெகட்டிவிட்டி அப்படின்றது இருக்கதான் செய்யும். 2.5 மாசத்துக்கு அப்புறம் அமோகமா இருக்குங்க. கவலையே பட வேண்டாம். மகரம் முன்னேற்றத்தை நோக்கி, மேன்மையை நோக்கி, மரியாதையை நோக்கி அப்படின்னு சொல்லணும். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. நவம்பர் மாதம் 16ஆம் தேதி. மகர ராசி என்பர்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, மேடம் எங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சா முடியலையா, எப்பதான் முடிய போகுது, சனி பகவான் எப்பதான் போக போறாரு, எங்களுக்கு எப்ப பார்த்தாலுமே ஒரு சனியினுடைய பிரச்சனை ஒரு தீராத பிரச்சனையா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இத்தனைக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். அதனால அந்த சனி பகவானுடைய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு இவர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில கடந்த ஒரு 5 வருடங்களாக இருந்துட்டு இருக்கு. 5 வருடத்திற்கு மேலாகவே சில பேருக்குலாம் இருந்திருக்கு. ஏன்னா அவர்களுக்கு சனி திசையே நடக்கும்போது இன்னும் வெறிகொண்டு ஆடும். அந்த சனி பகவானுடைய ஆட்டம் வந்து மிக தீவிரமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்தான். இந்த விஷயத்தினால உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் குடும்பம் ரீதியாக அப்படி இது மாதிரி வச்சிருந்தேன் மேடம் அந்த குடும்பத்தை. இப்ப கண்ணாடி சிதறின மாதிரி சிதறி போச்சு. உடைந்த கண்ணாடியே இன்னுமே ஒட்ட வைக்கவே முடியாது. அந்த அளவிற்கு அந்த குடும்பம் ஆகப்பட்டது சிதறி சிதறி என்னுடைய மன வேதனை. நான் அந்த குடும்பத்துக்காக தான் உழைச்சேன். ஆனா அந்த குடும்பமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை சந்தித்த ஒரு நபராக தான் இருக்கிறேன் அந்த குடும்பத்திற்காக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகர ராசி என்பர்கள் நிறைய பேர் குடும்பத்தினாலதான் இவர்களுக்கு வலியே ஜாஸ்தி. எங்க
போய் இதுக்கு நிவாரணம் தேடுறது, எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரியாக இந்த மகர ராசி அன்பர்கள் எதை செய்தா இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகளும் தீரும்ன்ற மாதிரி தான் இருக்கிறீங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த நவம்பர் மாதத்திலிருந்து அந்த குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள்ல இருந்து சனி பகவான் நிவர்த்தியே கொடுக்க போறார். சனி பகவான் நீதிமான். நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய முன்னோர்கள் சாபம் நிறைய பேருக்கு இருக்கு. நான் ஒரு ஆய்வு செஞ்சதுல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆன்மீக பரிகாரமாக நம்ம ஆய்வு செய்யும் போது, சில ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு தான் இந்த முன்னோர்களுடைய சாபம் அதிகமா இருக்கு. பெண் சாபம், கர்ப்பிணி சாபம், கர்ப்பமாக இருக்கும் போது அந்த குழந்தையை அழித்த சாபம். நம்ம இந்த காலத்துல என்ன பண்றோம், நம்ம ஒரு தேவைக்குன்னு அளவு குழந்தைய பெத்துக்கிறோம், அது வேண்டாத போது அதை அழித்து விடுறோம். அந்த ஒரு உயிர் ஜனிச்சிடுச்சு, அங்க அந்த கருவறைக்குள்ள ஒரு உயிர் ஜனிச்சிடுச்சுனாலே அதை நம்ம அழிக்கிறதே நம்மளுக்கு ஒரு பாவம் தான். அந்த பாவமே நம்மளுக்கு ஒரு முழுவதுமாக ஒரு தோஷமாக மாறி அந்த தோஷம் இவர்களை இடைவிடாது துரத்திட்டு இருக்கு. அந்த அளவிற்கு இந்த மகர ராசி அன்பர்கள் எதுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஆய்வு செய்யும் போது நமக்கு அவங்க இந்த முன்னோர்கள் சாபத்தினாலதான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இவர்களுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், தாத்தா, பாட்டன், பாட்டி இந்த மாதிரியா அவர்கள் பார்க்கும்போது, கொள்ளு தாத்தா இந்த மாதிரியா அவர்கள் இருக்கும்போது அவர்கள் ஏதோ ஒரு சொத்துக்களை அனுபவிச்சிருக்கலாம். அந்த சொத்துக்கள் யாருக்கிட்டயோ இருந்து வந்திருக்கலாம். அந்த சொத்துக்களை இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விஷயத்துல அந்த முன்னோர்களுடைய சாபம் அதிகரிச்சுட்டே இருக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும் அதிகரிக்குது, அதனால எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. அந்த ராசி அதிபதியே உங்களுக்கு அவரு நீதிமானும் கூட. அந்த சனி எப்போ தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த டயத்துல தண்டனை கொடுத்துருவார். அதற்கு இந்த 7.5 சனி, இந்த தசாபுத்தி காலங்கள்லாம் அதுக்கு ஏதுவாக இருக்கும். இந்த மாதிரியான நேரத்துல இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதனுடைய சாபங்கள் குறைவதற்குண்டான நேரம். எப்படி மேடம் அது ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சிருமா, எங்களுக்கு இனிமே சாபமே இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏதோ ஒரு விஷயமா நீங்க தெரிய வந்துடும், உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சாபங்கள் இருக்கு, இதை நீங்க நிவர்த்தி செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் மூலமாக. இப்போ நம்ம ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற போது அதை நோக்கி அதிகமாக பயணம் செய்யும் போது நமக்கு அதுல இருந்து நிவர்த்தின்றது 100% கிடைக்க போகுது. இப்போ நீங்களே உங்களுக்கு ஏதோ ஒரு கடன் பிரச்சனை இருக்கு, எதனால இவ்வளவு கடன் வந்துச்சு அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது நீங்க ஏதோ ஒரு ஜோதிடர் கிட்ட பாக்குறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரியான சாபம் இருக்கு, அதை பரிகாரம் செய்யக்கூடிய, அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 4.5 மாதங்கள் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது அந்த நிவர்த்தின்றது அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வக்ரமாக இருக்கும்போது நீங்க எப்படிப்பட்ட பரிகாரம் செஞ்சாலும் அதுல ஒரு நிவர்த்தின்றதே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா சில திசாபுத்தி காரணமாக உங்களுக்கு சனி பகவான் வக்ரமாகவே இருக்கிறாருன்னா அந்த டயத்துல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. இப்போ இந்த 4.5 மாதங்கள் உங்களுக்கு குடும்பத்துல சில நல்ல வளர்ச்சியான ஒரு அனுபவங்கள், அடுத்து குடும்பம் சம்பந்தமான நிறைய சொத்துக்களை வாங்குவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா அந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 4ஆம் இடத்துல படுது. அதனால சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம், இழந்த சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேர்லாம் பேங்க்ல அடகு வச்சிருப்பீங்க உங்களுடைய பத்திரத்தை, அதெல்லாம் மீட்டெடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனியினுடைய பார்வை உங்களுக்கு இந்த 4.5 மாதங்கள் கிடைக்க போகுது. ஏன்னா அடுத்து அவர் 3ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கிறதுனால கண்டிப்பா நீங்க எல்லா பிரச்சனையில் இருந்தும் மகர ராசி என்பர்கள் ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு நேரம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள், இந்த ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் வேலை சம்பந்தமாக ஒரு இடமாற்றம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரம். என்னடா இது எங்களுக்கு இப்பதான் மேடம் நான் ஒரு இடமாற்றம் அமைஞ்சு வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு இடமாற்றம் வந்தாலும் அதை கொஞ்சம் தயவு செய்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இடமாற்றத்தின் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்ன்றது காத்துட்டு இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திர அன்பர்கள், இந்த காலகட்டம் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக இருக்கும். இந்த 4.5 மாதங்கள்ல அப்படியே என்ன சொல்றது, உலகம் சுற்றும் வாலிபனா
பணமாக அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பீங்க. ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது. ஏன்னா நீங்க இப்பதான் வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால அந்த நிறைய இடத்திற்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வேலை சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிசினஸ் சம்பந்தமாகவும் நீங்க அலையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால கொஞ்சம் அலைக்கழிப்பாக இருந்தாலும் அதுல வருமானம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. அடுத்து அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள், இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள், இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில்ல நிறைய வருமானங்கள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழிலில் செய்யக்கூடிய புது புது முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த 4.5 மாதங்கள் இருக்க போகுது. இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லோருக்குமே நல்ல ஒரு புத்துணர்ச்சியான காலகட்டம். குடும்பம் சம்பந்தமான பிரிவினைகள் எல்லாமே மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து மறுமணம் செய்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த காலகட்டத்துல மறுமணம் செய்துக்கலாம். அடுத்து புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி பெண்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும். அடுத்து உங்களுடைய சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது, ஏன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்து 3ஆம் இடத்திற்கு பெயரும் போது எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும். உங்களுக்கு குழந்தைகளுக்கும் அடுத்து தேவைப்படுறவருக்கும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு PDF மூலமாகவும் ஜாதகம் தரோம், நோட்டு மூலமாகவும் ஜாதகம் தரோம். அதனால அந்த விவரத்தை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி உங்களுடைய விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.